சாதம் பிரீமியர் லீக்கோட 3வது மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் ஸ்ரீலங்கா அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ் பண்ணா ஷேக் மம்போ அண்ட் நான் ஸ்ட்ரைக்கர்ல கோபி முதல் ஓவரை போடுறது. பவுலர் குட்டி ஒரு நல்ல பாலுங்க, விக்கெட்டுக்கான அப்பீல், பட் அம்பையர் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு குட்டி. ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காருங்க பேட்ஸ்மேன். மீண்டும் ஒரு டாட் பாலுங்க இங்க. நல்ல ஷாட், கேட்சா மாறுமா? பவுண்டரியா என்னன்ற தெரியல. 6 கொடுத்துருக்காங்க. ஒரு 6 ஷேக்கி கிட்ட இருந்து. நல்ல ஷாட், இந்த முறை ஸ்ட்ரைட்ல 6 தட்டி இருக்காருங்க. இல்லங்க 6 கொடுத்துருக்காருங்க. 6 கொடுத்துருக்காங்க அம்பையர்ஸ். மீண்டும் ஒரு 6ங்க இங்க ஷேக் கிட்ட இருந்து. மீண்டும் ஒரு ஷாட், இந்த முறை கேட்சுக்கான வாய்ப்பு விட்டுருக்காருங்க அங்க சுரேஷ். ஃபீல்டர் சுரேஷ் கிட்ட வந்து கேட்ச் டிராப். ஒரு நல்ல ஃபீல்டர் பேட்ஸ்மேனோட கேட்சை மிஸ் பண்ணியிருக்காருங்க ஃபீல்டர் சுரேஷ். ஒரு சிங்கிள்ங்க. வைடு ஃபீல்டு ஒயிட் பிளஸ் ஒன்னா மாறி இருக்குங்க. ஸ்ட்ரைக்ல மீண்டும் ஷேக், மீண்டும் ஒரு ரீபாலாக நல்ல ஷாட், மீண்டும் ஒரு 6ங்க. ஷேக் கிட்ட இருந்து இந்த ஓவர்ல மட்டும் 3 6ங்க. ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவருங்க கண்டிப்பா. ஸ்ரீலங்கா ஒரு தரமான பேட்டிங்கை கொடுத்துருக்காங்க. ஒரு முடிவுல மட்டும் 21 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் ஸ்ரீலங்கா. 2வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் சுயம்பு சுரேஷ். அவரோட ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட், கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங் அங்க. நல்ல ஒரு சிறந்த கேட்ச் பிஸ்கட். நல்ல ஃபீல்டர் நேம் தெரியல, சிறப்பான கேட்சிங் அங்க. கோபி விக்கெட் ஆகி வெளியேறாரு. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ். கேட்ச் மிஸ் ஆயிருக்குங்க இங்க. ஃபீல்டர் நிக்க வச்சாங்க, பட் இருந்தாலும் கேட்ச் ரொம்ப டவுனா போனதால அவரால் எடுக்க முடியல. மீண்டும் ஒரு சிங்கிள் இங்க. தேர்ட் பால் ஸ்ட்ரைக்ல ஷேக். ஷாட்டுங்க, ஹியூஜ்ங்க அங்க. தரமான 6ங்க ஷேக் கிட்ட இருந்து. 4வது 6ங்க இது. தரமான ஷாட்டுங்க. நோ பால் வேற கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஹிட்ங்க, ஸ்டெப் நோ பாலா இது. தரமான ஷாட். ஒரு எக்ஸ்ட்ராஸ்ல 2 மூஞ்சிக்கிட்டு இருக்குங்க இங்க ஸ்ரீலங்கா சைட்ல இருந்து. ஸ்ட்ரைட் பால் ஸ்ட்ரைக்ல ஷேக். நோ பாலுங்க, மீண்டும் ஒரு 6ங்க. தரமான 6ங்க. அவர் கேட்ச் விட்டதுக்கான பதில இங்க கொடுத்துட்டு இருக்காருங்க. 5வது 6ங்க ஷேக் கிட்ட இருந்து. கிரேட் ஷாட் அண்ட் அகைன் ஒரு நோ பாலிங்க. மீண்டும் ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுதுங்க. மீண்டும் ஒரு ஃப்ரீ ஹிட் பாலுங்க. இந்த பாலும் 6 மாறுமா? மாறி இருக்குங்க. மீண்டும் ஒரு மிகப்பெரிய 6. ஷேக் கிட்ட இருந்து 6 மழை பொழியுதுங்க. இந்த மேட்ச் நடந்த மேட்ச்ல இந்த மேட்ச் தாங்க ஒரு விறுவிறுப்போட போயிட்டு இருக்கு. 6 குமிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு ஷாட். இந்த முறை கேட்சா மாறுமா? மாறி இருக்குங்க. இந்த முறை கேட்சை எடுத்திருக்காரு. ஒரு நல்ல கேட்சிங்க ஜெபின் கிட்ட இருந்து. ஷேக் தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறி இருக்காங்க. முதல் கேட்சை விட்டதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு வெளியேறி இருக்காரு. தரமான அடிங்க. அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ராஜேஷ் ஸ்ட்ரைக்ல. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல ஷாட், கேட்சுக்கான வாய்ப்பா எடுத்திருக்காருங்க அங்க ஃபீல்டர் குட்டி. பேக் டு பேக் விக்கெட்ஸ்ங்க இங்க சுரேஷ் கிட்ட இருந்து. ஒரு கம்பேக் ஓவரை கொடுத்துக்கிட்டு இருக்காரு இங்க வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட இருந்து. ஒரு கம்பேக்ன்றதை பார்ப்போம் இதுல இருந்து. நிறைய ஸ்ட்ரைக்ல இவருக்கான நெக்ஸ்ட் பால் ஹேட்ரிக் பாலா மாறுமா? இல்லைங்க, டாட் பாலா மாறி இருக்குங்க. ஒரு தரமான கம்பேக் ஓவரை போட்டிருக்காருங்க சுரேஷ். இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்குங்க. 2 ஓவர் முடிவுல 42 ரன்னை குவிச்சிருக்காங்க டீம் ஸ்ரீலங்கா. போட்டதுக்காக பவுலர் ஜெபின், ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சுரேஷ். இதற்கான முதல் பால் அந்த முதல் பாலை தூக்கி வெளியே எரிஞ்சிருக்காருங்க. 6ங்க. லெஃப்ட் ஷேக் போனா என்ன, லெஃப்ட் சுரேஷ் இருக்கேன்னு சொல்லி மீண்டும் இங்க ஒரு 6 ரன் மலையை பொழிய ஆரம்பிக்கிறாங்கன்றத பார்ப்போம். இங்க சுரேஷ் கிட்ட இருந்து தரமான 6. செகண்ட் பால் மீண்டும் ஒரு 6.
சுரேஷ் கிட்ட இருந்து சொன்ன மாதிரியே ஒரு 6ங்க. மீண்டும் மீண்டும் 6 வேட்டை ஆரம்பிக்கிறாங்களான்றத பார்ப்போம். மூணாவது பால் இதுவும் 6ஆ டாட் பாலுங்க. கம்பேக் பவுலர் கிட்ட இருந்து 4வது பால் நல்ல பாலுங்க. மீண்டும் ஒரு டாட் பால். ஒரு நல்ல கம்பேக்கை கொடுக்குறாருங்க ஜெவின். ஃபுல் டாஸ் பால். மீண்டும் ஒரு 6. இந்த ஓவர்ல 3வது 6ங்க. இங்க சுரேஷோட பேட்ல இருந்து தரமான பேட்டிங்க இங்க ஸ்ரீலங்கா கிட்ட இருந்து. ஷாட் பட் இந்த முறை மரத்துல பட்டு இல்லைங்க, ஒரு சிங்கிள் தாங்க இந்த முறை. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒரு ஓவர் முடிவுல 61 ரன்னுங்க. ஓவருக்கு 20 ரன் ஆடிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்கா. தரமான பேட்டிங்க. ஷேக்கு போனாலும் சுரேஷ் இங்க நின்று இந்த மேட்சை மாத்திட்டு இருக்காரு. ஓவர் போடுறதுக்காக பவுலர் சரத் அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சுரேஷ். முதல் பால் நல்ல ஷாட். 6 இல்லைங்க, பட்டு உள்ள வந்திருக்கு. 6 கொடுத்துட்டாங்க. பேர்கிட்ட இருந்து 6க்கான சிக்னல். மீண்டும் ஒரு 6ங்க சுரேஷோட பேட்ல இருந்து. பால் கேட்சுக்கான வாய்ப்பு மிஸ் பண்ணிருக்காருங்க கீப்பரு. மீண்டும் ஒரு நல்ல பேட்ஸ்மேனோட கேட்சை மிஸ் பண்ணிருக்காங்க. இந்த கேட்ச் இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்குதுன்றத பார்க்கலாம். இல்லைங்க, மிஸ் ஆயிருக்கு. மீண்டும் ஒரு பாட்டம் எட்ஜ். கீப்பர் கிட்ட இருந்து ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு. இங்க மீண்டும் ஒரு சிங்கிளுங்க. ஸ்ட்ரைக்ல நரேஷ் நல்ல பிளே தரையோட அடிச்சிருக்காரு. ரன் அவுட்கான வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டாங்க. டைரக்டான ஹிட்டா இருந்தா கண்டிப்பா ரன் அவுட் விக்கெட்டுங்க. இது டாட் பாலா மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பால் பாலுங்க, கிரேட் பாலுங்க. ஒரு 6க்கு அப்புறம் நல்ல முறையில் பவுலிங் போட்டிருக்காருங்க பவுலர் சரத். கடைசி பால் நல்ல பிளே. 1-2 பார்ப்போம். சிங்கிள் மட்டும்தாங்க. வெஸ்ட் இண்டீஸ் போட்ட ஓவர்லி ஒரு ஓவர் தான் அவங்க கொஞ்சம் குறைவான ரன்ல போட்டிருக்காங்க. நல்ல ஒரு கம்பேக்கிங்க. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 69 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கா. தனிக்காக 5வது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் குட்டி. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் நரேஷ். பால் நல்ல பாலுங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஸ்டிக்லே போட்டிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சுரேஷ். கேட்சுக்கான வாய்ப்பா தட்டி விட்டுருக்காருங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க பேட்ஸ்மேனுக்கு. ரன் அவுட் முறையில விக்கெட்டுங்க இங்க. ஆனா சுரேஷ் கேட்ச விட்டுருந்தாலும் சின்ன பேட்ஸ்மேன் மிஸ்கம்யூனிகேஷனால ரன் அவுட் ஆயிருக்காருங்க. ஒரு வழியா போராடி 3வது வாய்ப்புல அவரை விக்கெட் எடுத்திருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ். ஸ்ட்ரைக்ல ஸ்ரீலங்கா அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ் அவர்கள். போன சுரேஷ் லெஃப்ட், இந்த சுரேஷ் ரைட்டு. குட்டிக்கிட்ட இருந்து நெக்ஸ்ட் பால் ரொம்ப நல்ல பாலுங்க. சிக்ஸ் போட்டாரு. ரன் அவுட்கான வாய்ப்பாங்க மிஸ் ஆயிருக்கீங்க. டைரக்ட் ஹிட் இருந்தா கண்டிப்பா விக்கெட்டுங்க. இது மீண்டும் லெக் பைஸ் முறையில ஒரு சிங்கிள்ங்க. பால் குட்டி டு நரேஷ். நல்ல பிளேங்க. லெக் சைட் திசையில கேட்சுக்கான வாய்ப்பா மிஸ் பண்ணிருக்காரு. பவுண்டரி. கேட்சுக்காக ட்ரை பண்ணி அந்த கேட்சை மிஸ் பண்ணாரு. அதுக்கான ரிசல்ட் ஒரு 4 ரன் எக்ஸ்ட்ராங்க இங்க. நல்ல ஷாட். ஸ்ட்ரைட்ல ஒரு 6ங்க நரேஷோட பேட்ல இருந்து. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் தரமான ஷாட்டுங்க. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால். இந்த முறை கேட்சுக்கான வாய்ப்பா எடுத்து மிஸ் பண்ணிருக்காங்க. கேட்ச் கடைசி வரைக்கும் பிடிக்க மாட்டோன்னு உறுதிமொழி எடுத்துட்டு வந்திருக்காங்க டீம் வெஸ்ட் இண்டீஸ். ஓவர் முடிஞ்சிருக்குங்க. 5 ஓவர் முடிவுல 83 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க டீம் ஸ்ரீலங்கா. ஓவர் போட்டதுக்காக மீண்டும் சரத். முதல் பால் நல்ல ஷாட். மீண்டும் ஒரு 6ங்க. இங்க நரேஷோட பேட்ல இருந்து கடைசி ஓவரோட முதல் பாலே ஒரு 6ஓட வெல்கம் பண்ணிருக்காரு. செகண்ட் பால் மீட் ஆகல. லெக் சைட்ல போயிருக்கு. 1-2 பார்ப்போம். நல்ல த்ரோங்க அங்க ஃபீல்டர் சுரேஷ் கிட்ட இருந்து. சிங்கிள்ங்க. டோர்க்கான தேர்ட் பால் நல்ல ஷாட். கேட்சா கேட்சுங்க. சிறப்பான கேட்சுங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல சூப்பரா எடுத்திருக்காருங்க இந்த கேட்சை ஃபீல்டர் சுரேஷ். இங்க பேட்ஸ்மேன் சுரேஷ் அவுட் ஆகி வெளியேறி இருக்காருங்க. ஒரே சுரேஷ் மயமா இருக்கு ஸ்ரீலங்கால.
அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் அருமையான டாட் பால். சுவிட்சுக்கான ட்ரை டாட் பால். போல்டிங் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் நவீன். இந்த ஓவரோட கடைசி பாலுங்க. நல்ல ஷாட்டுங்க. ஸ்ட்ரைக்ல ஆடி இருக்காரு. 1-2 ரெண்டாவது ரன்னுக்கான முயற்சி. ரன் அவுட்டுங்க. அங்க 1+ விக்கெட்டு. இதோட இந்த முதல் இன்னிங்ஸ் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. 91 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கா. 92 ரன் அடிச்சா வெஸ்ட் இண்டீஸ் இங்க வெற்றிங்க. செகண்ட் இன்னிங்ஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜெபின் அண்ட் நான் ஸ்ட்ரைக்கர் ரன்ல கௌதம் அண்ட் முதல் ஓவரை போடுறது பவுலர் ஷேக். இந்த ஓவருக்கான முதல் பால் லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. 1-2 பார்ப்போம். பவுண்டரி கொடுத்துருக்காங்க. மொதல் பாலே ஒரு பவுண்டரியோட தொடங்கி இருக்காரு இங்க ஜெபின். ஓவருக்கான செகண்ட் பால் நல்ல பாலுங்க. டாட் பாலா மாறி இருக்கீங்க. ஓவருக்கான மூணாவது பால் வைட் பேட்டுன்னு நினைக்கிறேன். பேட்டு தாங்க. டாட் பாலா மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. மொதல் பால் 4 கொடுத்தாலும் அடுத்த 3 பாலுமே டாட் பாலா பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட். கண்டிப்பா ஆறுங்க. ஒரு தரமான 6 இங்க ஜெபினோட பேட்ல இருந்து. ஒரு கம்பேக் கொடுப்பாருன்றத பார்ப்போம் பேட்டிங்ல. இவரோட கடைசி பாலுங்க. நல்ல பால். மீண்டும் ஒரு டாட் பாலுங்க இங்க. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. முதல் ஓவர் முடிவில் 10 ரன்னுங்க. ஸ்ரீலங்கா அணிக்காக ரெண்டாவது ஓவர் போட்டதுக்காக பவுலர் நரேஷ். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் கௌதம். இந்த ஓவருக்கான முதல் பால் நல்ல பாலுங்க. ஸ்டம்பிங்கான அப்பீல் உள்ளதான். நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. தரமான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காருங்க கௌதம். வெஸ்ட் இண்டீஸ் அணி பெரிய ஸ்கோர் ஆட வேண்டிய கட்டாயத்தினால பெரிய ஷாட்டுகளை நோக்கி போறாங்க. ஒரு நல்ல பேட்டிங் வெளிப்படுத்துறாங்க. இந்த ஒருக்கான தேர்ட் பால் உடச்சு போட்டிருக்காரு. வைடுக்கான வாய்ப்பு வைடு கொடுத்துருக்காருங்க அம்பேர். இது ஒரு ரீபால். நல்ல ஷாட். அகைன் ஒரு 6ங்க. கௌதமோட பேட்ல இருந்து பேக் டு பேக் 6s. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட். கேட்சுக்கான வாய்ப்பு. டிராப்புங்க. ஒரு சிங்கிளுங்க இங்க. வெஸ்ட் இண்டீஸ் விட்ட கேட்சுக்காக பதிலுக்கு பதில் இவங்களும் ஒரு கேட்ச் விட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க. அங்க கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க. ஆள் இல்ல. 2-4 பவுண்டரிங்க. ஜெபினோட பேட்ல இருந்து ஒரு 4. வெஸ்ட் இண்டீஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சிறப்பான ஒரு பேட்டிங்கை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காருங்க 2 பேருமே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல ஜெபின். நல்ல ஷாட். 6. பதிலுக்கு பதிலுங்க. பேட்டிங்ல பதில் அடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஜெபின் அண்ட் கௌதம். ஒரு அருமையான பேட்டிங் இங்க வெஸ்ட் இண்டீஸ் அணி ஓபனர்ஸ் கிட்ட இருந்து. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவர் முடிவுல 33 ரன்னை கூச்சிருக்காங்க. சாரிங்க, ஸ்கோர்ல ஒரு சின்ன தப்பான அப்டேட். 33 இல்ல 34ங்க. மூணாவது ஓவரை போடுறதுக்காக லெஃப்ட் சுரேஷ் பேட்டிங்ல கலக்கினவர் பவுலிங்ல கலக்குவாரன்றதை பார்ப்போம். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் கௌதம். ஓவருக்கான முதல் பால் நல்ல ஷாட்டுங்க. லெக் சைட் திசையில பட் ஃபீல்டர் இருக்காரு. ஒரு சிங்கிள் தாங்க. நல்ல ஃபீல்டிங் இங்க. ஓவருக்கான செகண்ட் பால் ஸ்ட்ரைக்ல ஜெபின். ஷாட். கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. அங்க ஃபீல்டர் சுரேஷ் கிட்ட இருந்து ஒரு நல்ல கேட்ச். அருமையான கேட்சிங்க. ஜெபின் தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறாரு. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை இங்க பிரேக் பண்ணிருக்காங்க டீம் ஸ்ரீலங்கா. வெஸ்ட் இண்டீஸ்க்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ராம் ஸ்ட்ரைக்ல. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பிளே. கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க. ஒரு சிங்கிள் தாங்க இங்க மீண்டும். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல கௌதம். டாட் பாலுங்க. அவுட்டுங்க இங்க. ஸ்டம்பிங் மாம்போ கிட்ட இருந்து ஒரு ஃபாஸ்டான ஸ்டம்பிங். இங்க கௌதம் தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறாருங்க. கிரேட் ஸ்டம்பிங்க. வெஸ்ட் இண்டீஸ்க்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பிரதீப் மணி ஸ்ட்ரைக்ல. இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் சுரேஷ் டு மணி. போல்டுங்க. கிளீன் போல்டுங்க. ஒரு தரமான விக்கெட்டு. இங்க ஸ்ரீலங்கா அகைன் கம்பேக் கொடுக்குறாங்க.
இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 ஓவர் முடிவில் 36 ரன் மட்டும்தாங்க. நல்ல ஒரு கண்டெயின் ஓவருங்க லாஸ்ட் ஓவர். 4வது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் ஷேக், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ராம். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருக்கு. 1 ரன் மட்டும்தாங்க. செகண்ட் பால் நல்ல பாலுங்க, டாட் பாலுங்க. தேர்ட் பால் நல்ல பிளே, லெக் சைட் திசையில் 1-2ன்றதை பார்ப்போம். 1 ரன் தாங்க. நெக்ஸ்ட் பால் எவ்வளோ போயிருக்கு, மீண்டும் ஒரு சிங்கிள் தாங்க இங்க. நெக்ஸ்ட் பால் மீண்டும் தரையோட தாங்க போயிருக்கு, மீண்டும் ஒரு சிங்கிள் தாங்க. பெரிய ஸ்கோர் ஆட வேண்டிய இடத்துல ஸ்ட்ரைக் மாற்றி சிங்கிள்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட், 6ங்க. ராம் கிட்ட இருந்து ஒரு 6. இதோட இந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 ஓவர் முடிவில் 45 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அடுத்த 2 ஓவருக்கு 46 ரன் ஆகுங்க. சாரிங்க, ஸ்கோரில் சின்ன அப்டேட். 46, 46 ஆட வேண்டியிருக்கு. 5வது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் சுரேஷ்ங்க. ஓவரோட முதல் பால் நல்ல பாலுங்க, தேவையில்லாத ஒரு ஓவர் த்ரோவால இங்கே ஒரு ரன்னுங்க லெக் பைஸ் முறையில் கிடச்சிருக்கு. செகண்ட் பால் டாட் பால், கீப்பர்கிட்ட ஒரு மிஸ் ஃபீல்டு, அதை யூஸ் பண்ணி லெக் பைஸ் முறையில், சாரிங்க பைஸ் முறையில் ஒரு ரன். சாரிங்க, மொபைல் ஹீட்னால போன பால் கவர் பண்ண முடியல. ஸ்ட்ரைக்கில் எடுத்த நியூ பேட்ஸ்மேன் குட்டி. நல்ல ஷாட், வந்த மொதல் பாலு தட்டிருக்காங்க. 6 போகுன்னு எதிர்பார்த்த இடத்துல ஒரு நல்ல ஸ்டாப்பிங்க, நல்ல ஒரு ஃபீல்டுங்க. இங்கே ஒரு சிங்கிள் மட்டுங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க, கேட்சுங்க. மீண்டும் ஒரு விக்கெட்டுங்க. சுரேஷ் கிட்ட இருந்து 5 விக்கெட்டுங்க இது வரைக்கும். தரமான ஒரு ஓவரை வெளிப்படுத்தியிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் எடுத்த நியூ பேட்ஸ்மேன் சரத். இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் இன்னொரு விக்கெட் எடுப்பாரா பவுலர் சுரேஷ். ஆடி இருக்காங்க லெக் சைட் திசையில். இங்கே 3 ரன்னும் ஓடிட்டாங்க பேட்ஸ்மேன். இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 5 ஓவர் முடிவில் 53 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் வெஸ்ட் இண்டீஸ். கடைசி 6 பாலுக்கு 40 ரன் அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. வாய்ப்பு மிக மிக குறைவு. பவுலர் ஸ்னோ பால் மூலயமா 6ஓ ஏதாவது கொடுத்தா மட்டும்தான், எக்ஸ்ட்ராஸ் இல்லாமல் இந்த மேட்சை ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. அதுவும் எல்லா பாலுமே கம்பல்சரி 6 அடிக்கணுங்க. கடைசி ஓவரை போடுறதுக்காக பவுலர் சுரேஷ், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சரத். முதல் பால் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு, ரன் அவுட்டுங்க. இங்கே சரத் மொதல் பால் ரன் அவுட்டில் வெளியேறி இருக்காரு. இவருக்கான 2வது பால் டாட் பாலுங்க. 3வது பால் லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. 1-2ன்றதை பார்ப்போம். 2 ரன்ங்க. 3 ரன்னுங்க. அங்கே கிரேட் ரன்னிங். நான் ஸ்ட்ரைக்கில் அந்த பேட்ஸ்மேன் கார்த்தி ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் ஷாட்டுங்க, கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காங்க. அவரும் விக்கெட்டுங்க. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சின்ன ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால் டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு டாட் பால். அவ்வளோதாங்க, ஸ்ரீலங்கா ஒரு ஈஸியான வின்னை இங்கே எடுத்திருக்காங்க. ஹார்ட் லக் டு வெஸ்ட் இண்டீஸ்.